கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த சபையாகிய மணவாட்டியாகிய இந்த கூட்டம் எவ்வளவு ஒரு ஸ்பெஷல். ஆண்டவர் இந்த கூட்டத்தை எவ்வளோ நேசிக்கிறாரு, இந்த கூட்டத்துக்காக எவ்வளவு ஸ்பெஷாலிட்டிஸ் அவர் பரலோகத்தில் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரிப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ், இந்த இடங்களை நம்ம டிவியில் பார்த்துருப்போம். இந்த போயிட்டு வந்தவங்க அங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டிஸை நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய விதங்கள்லாம் அங்கே என்னென்ன இருக்குது, அதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நம்ம பல விதங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அது படும்போது நமக்குள்ளே ஒரு ஆசை வரும், நம்மளும் போய் பார்க்கணும் அந்த இடத்த. அப்படி அந்த ஆசை நமக்குள்ளே வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த பிரயாசங்கள் எல்லாம் அதுக்கு என்னென்ன பிரயாசங்கள் செய்யணும் எடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம எடுப்போம். அதுக்கு லீவ் அரேஞ்ச் பண்ணுவோம், மணி எல்லாம் ரெடி பண்ணுவோம், டிக்கெட் புக் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா பிரயாசங்களும் நம்ம செய்வோம். ஆனால் அந்த ஒரு ஆசை, அதை போய் பார்த்தேனத்துக்கு அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஆசை இல்லாத போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், அங்கே போகிறதுக்குள்ள எந்த ஒரு முயற்சியுமே நம்ம எடுக்க மாட்டோம். அதே போல் தான் பரலோகத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் நமக்கு இருக்குது, கர்த்தர் என்னென்ன நமக்கு வச்சுருக்கிறாரு, நம்மளை எவ்வளோ ஸ்பெஷலாக வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரியும் போது நமக்கு ஒரு ஆசை வரும், பரலோகத்துக்கு போகணும், எனக்காக ஆண்டவர் இவ்வளோ வச்சுருக்கிறாரா, இவ்வளோ நேசிக்கிறாரா என்ன அப்படிங்கும்போது பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நம்ம அதை கேள்விப்படும் போது தான் நமக்குள்ள அந்த ஆசை முதல்ல வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கும் போது அந்த ஆசை நமக்குள்ளே வரும். ஆனால் நம்ம அதை படாமல் இருக்கும்போது, நம்ம அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கும்போது நம்ம நினைப்போம், ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அன்னைக்கு பார்த்துக்கலாம், அன்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காரியங்களெல்லாம் அங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, இன்றைக்கி ஆண்டவர் வந்தால் கூட நம்ம போகணும், அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். இந்த நிமிஷம் வந்தாலும் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆயத்தை நமக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம அதை அறிஞ்சிக்காத வரையிலையும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த மெசேஜில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு எவ்வளோ ஸ்பெஷல் வச்சுருக்கிறாரு பரலோகத்தில், இந்த கூட்டத்தை அவர் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டத்தை பார்க்குறாரு. அதாவது பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ஒரு கூட்டத்தை பார்க்குறாரு. அந்த கூட்டம் அவங்க எப்படி இருக்காங்களாம், வெள்ளை அங்கி தரித்தவர்களாய், தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்தவர்களாய் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இவங்க தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே தோய்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா இது எந்த கூட்டம்? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த சபையாகிய இந்த கூட்டம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்காங்கன்னா, லார்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கர்த்தர் ஆரவாரத்தோடு இறங்கி வராராம். எங்கே இறங்கி வராரு? மத்திய வானத்துக்கு, பரலோகத்திலிருந்து மத்திய வானத்துக்கு இறங்கி வராராம். அப்போது கர்த்தர் ஆரவார சத்தமிடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 44ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் அதெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது, தம்முடைய சத்தத்தை வீதிகளில் கேட்க பண்ண விட்டார் அப்படின்னு இருக்குது. அவரோட சத்தம் வீதிகளில் கேட்காதான்.
அதுக்கப்புறம் அவர் வந்து அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருந்தார். அவரை சிலுவையில் அறையும் போது மறு உத்தரவு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார். மயிர் கத்தரிக்கிறதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போலவும் சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அப்படிப்பட்ட அமைதியான தேவன் இப்போ ஆரவாரமிடுறாராம். எதனால் ஆரவாரமிடுறாரு? ஏன் ஆண்டவர் ஆரவாரமிடுறாரு? இந்த கூட்டம் மேலே போகுது, இந்த கூட்டம் மேலே போகிறத பார்த்து அவர் ஆரவாரமிடுறாரு. இதுவரை இவ்வளோ நாளும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த இந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் வந்து ஆரவார சத்தமிடுறாரு. இது வந்து ஜெயம் பெற்ற கூட்டம், அவர் எதிர்பார்த்த ஒரு கூட்டம் இப்போ மேலே போகுது. அந்த கூட்டத்தை பார்த்து அவர் ஆரவார சத்தமிடுறாரு. ஆரவாரம் அப்படின்னு எடுத்துட்டு அது ஒரு மகிழ்ச்சியின் சத்தம். இப்போ வந்து ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கும்போது அவன் வந்து அந்த தொடுகிற எல்லைக்கு பக்கத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஸ்டேடியத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எழும்பி நின்று கை தட்டி ஆரவாரமிடுவாங்க. அதே போல் கிரிக்கெட்டில் பார்த்தா கூட அந்த ஒரு டீம் ஜெயிக்கும் போது அந்த லாஸ்ட் ஓவரில் அந்த 6 போட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஆரவாரமிடுவாங்க. எல்லாரும் ஸ்டேடியத்தில் எழும்பி நின்று கை தட்டி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியின் ஆரவார சத்தம். அதே போல தான் இந்த கூட்டம் ஜெயம் பெற்ற கூட்டம். இது வந்து இவ்வளோ நாளும் தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டம் மேலே போகும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? ஆரவாரமிடுறாராம். அப்படின்னா கர்த்தர் இந்த கூட்டத்தை பார்த்து ஆரவாரமிடணும்னா அப்போ இந்த கூட்டத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மெசேஜில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து இந்த கூட்டம் எப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 39-40 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது ஒரு பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்லி நிறைய பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பரிசுத்தவான்களெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம்? இவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்களாம். இதுவரைக்கும் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க வந்து அடையலையாம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு, அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் அவங்க பூரணர் ஆவாங்களாம். நம்ம போகலைன்னா அவங்க பூரணர் ஆக மாட்டாங்களாம். அப்படி பூரணர் ஆகணும்னா விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் வந்து பூரணப்படுவாங்களாம். அப்படி பூரணப்படுறதுக்கு நம்ம கையில் ஒரு ஸ்பெஷல் வந்து ஏசப்பா கொடுத்துருக்காங்களாம். அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம். இவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலையாம். அப்படின்னா தாவீது அடையலையாம், ஆபிரகாம் அடையலை, ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரைக்கும் யாருமே இது வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலையாம். இவங்க நம்ம மூலமாக தான் இவங்க பூரணப்பட வேண்டும். அப்படி அந்த விசேஷித்தமான அந்த இயேசுவின் ரத்தம் வந்து நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்களுடைய பாவங்கள் வந்து மூடப்பட்டதே தவிர அது வந்து மன்னிக்கப்படலை. அவங்க வந்து ஒரு மிருகத்தை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நமக்காக ஆட்டுக்குட்டியானவராகி இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. இப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா, பரலோக ராஜ்யமாகி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இருந்தால் தான் பிரவேசிக்க முடியும். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கையில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இல்லை. அவங்க கையில் இருக்கிறது மிருகத்தினுடைய ரத்தம். ஆனால் இங்கிருந்து புறப்பட்டு போகிற இந்த கூட்டமாகிய இந்த சபையினுடைய கையில் இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். இந்த இரத்தத்தினால நம்ம போகிறதுனால தான் நம்ம மூலமாக இவங்க வந்து பூரணப்படுவாங்களாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவர் வந்து ஆண்டவர் வந்து கூப்பிட்ட உடனே வந்துட்டார். எங்கே போகிறோம், எந்த இடம் எதுவுமே தெரியாது. ஆனால் விசுவாசத்தில் வந்துட்டார். அவருக்கு குழந்தை
பிறக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத சமயத்தில் கூட அவர் வந்து விசுவாசிச்சார் கர்த்தர் கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாம் நம்ம மூலம் தான் பூரணப்படணுமா அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்சமாவது இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? அப்படின்னா அப்படிப்பட்ட ஆபிரகாமை நம்ம பூரணப்படுத்தணும்னா அப்போ நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம இருக்கணும்? ஆபிரகாமை விட அதிகமான விசுவாசம் நமக்கு இருந்தால் தான் ஆபிரகாமை வந்து நம்ம பூரணப்படுத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு அழுக்கு பாத்திரம் இருக்குது. அந்த அழுக்கு பாத்திரத்தை கழுவணும்னா அதை நல்ல சுத்தமான தண்ணியில் கழுவினா தான் அந்த பாத்திரத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே போகும். இப்போ அழுக்கு தண்ணியில் நம்ம அதை கழுவினோன்னா அது வந்து அழுக்கு போகாது. அப்போது அப்போ அந்த பாத்திரத்தை கழுவுற தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்? அதே போல் தான் இப்போ வந்து யோசேப்பை எடுத்துக்கிட்டோன்னா யோசேப்பு வந்து பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது அந்த யோசேப்பை நம்ம பூரணப்படுத்தணும்னா அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு யோசேப்பை விட அதிகமான பரிசுத்தம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து யோசேப்பை பூரணப்படுத்த முடியும். மோசே வந்து என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சாட்சி கொடுக்குறாரு. சாந்த குணமுள்ளவர் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சாட்சி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட மோசையை நம்ம பூரணப்படுத்தணும்னா எப்படிப்பட்ட உண்மையும் சாந்த குணமும் நம்மக்கிட்ட இருக்கணும்? மோசைக்கிட்ட இருந்த உண்மையை விட சாந்த குணத்தை விட அதிகமான உண்மையும் சாந்த குணம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து மோசையை பூரணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விசேஷித்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன ஒரு ஸ்பெஷல் நம்மக்கிட்ட இருக்குது? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அப்போ இந்த கூட்டம் பரலோகத்துக்கு போகும்போது தான் அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்களாம்? பூரணம் அடைவாங்களாம். அப்போதான் அவங்க பூரணம் அடையும் போது தான் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வாங்க. இதுவரைக்கும் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளலை. அவங்க வந்து இன்னும் பூரணப்படலை. இந்த சபை இந்த கூட்டம் மேலே போகும்போது தான் அவங்க வந்து பூரணப்படுவாங்க. அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வாங்க. இப்படி இருந்து நமக்கு இப்போ இந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுது? நமக்காக காத்துட்ருக்கு. இது வந்து இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க? நமக்காக பரலோகத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வேதாகமே கிடையாது. மோசையுடைய காலத்தில் தான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டது. அப்போது அவங்களுக்கு வந்து சபை அந்த மாதிரியெல்லாம் ஒன்று வந்து அப்போ அந்த காலம் இல்லை. ஆனால் நமக்கு பாருங்கள், அந்த பழைய காலத்தில் ஆபிரகாம் எல்லாம் வாழ்ந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ இறங்கி வருவார். வந்து அந்த காரியத்தை முடிச்சுட்டு உடனே போயிடுவார். ஆனால் நமக்கு பாருங்கள் அப்படி இல்லை. நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியில் நிறைந்த சபையை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியில் நிறைந்த மெய்ப்பனை கொடுத்திருக்கிறாரு. மேகம் போன்று திரளான சாட்சிகளை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ காரியங்களை நமக்காக கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அப்போது அவங்களுக்கு இல்லாத எவ்வளோ பாக்கியம் இந்த நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம யாருமே இந்த கூட்டத்தில் இல்லாதபடிக்கு மிஸ் ஆயிடவே கூடாது. இந்த கூட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். யாருமே இந்த கூட்டத்தில் வந்து மிஸ் ஆகிடவே கூடாது. நம்மளும் இந்த கூட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய ஆசையாக இருக்கணும். மூணாவது வந்து இந்த கூட்டம் நம்ம இப்போ வந்து இந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் வந்து நமக்காக காத்துட்ருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, ஏசப்பாவும் நமக்காக காத்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? எழும்பி வாசலில் போய் அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவோம். பிடிக்காதவங்க வந்தாங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அந்த மாதிரி நம்ம செய்வோம். அதே மாதிரி இப்போது இந்த கூட்டத்தை வரவேற்கிறதுக்காக ஏசப்பா என்ன பண்ணுறாராம்? மத்திய வானத்துக்கு இறங்கி வர்றாராம். நம்மளால் இமேஜின் பண்ண முடியுதா? நம்மளை வரவேற்கிறதுக்கு ஏசப்பா இறங்கி வர்றாராம். நம்மளை வரவேற்கிறதுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எலிசா எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்களாம். நம்மளால் கொஞ்சமாவது இமேஜின் பண்ண முடியுதா? அப்போது இந்த கூட்டத்தை எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பாருங்கள். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே நமக்காக வெயிட்டிங். நம்ம மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே வெயிட்டிங். எப்போ இந்த கூட்டம் மேலே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நமக்காக காத்துட்ருக்காங்க. நம்ம மட்டும் போகிறதில்ல, பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூட வந்துடுவார். இந்த சபை மேலே போனதுக்கப்புறம் அவருக்கு இங்கே வேலை கிடையாது. அதனால தான் ஒரு வசனம் 2 தெசலோனிக்கர் 14 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, தடை செய்கிறவன்
நீக்கப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தடை செய்கிறவன் அப்படிங்கிறது தான் இந்த பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய சபையும். அதுதான் அந்த தடை செய்கிறது கூட்டம். இந்த கூட்டம் வந்து மேலே போகணும். இதுக்காக ஏசப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து வரவேற்கிறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க. 4வது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் படிச்சிருக்கிறாரோ படிக்கலையோ, ஆனால் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர். அப்போது அவர் வந்த பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இங்கே எத்தனை படித்தவங்க இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் கூட அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகாது. அந்த பிரைம் மினிஸ்டர் வந்தால் தான் அந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல் தான் இந்த கூட்டம் மேலே போன பிறகு தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ பெரிய பெரிய விஐபிஸ் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் அங்கே இருந்தாலும் கூட அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாது. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும்னா அந்த மணவாட்டி ஆகிய சபை மேலே போனால் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ ஸ்பெஷல். அந்த மணவாளனுக்கு பக்கத்தில் இந்த மணவாட்டி ஆகிய சபைக்கு இடமா. அதான் கர்த்தர் சொல்லுறேன்னா, நான் போயிட்டு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மணவாளனுக்கு பக்கத்தில் மணவாளனாகி இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் மணவாட்டிக்கு இடம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆண்டவருடைய அவங்க வந்து தோழர்கள் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. அப்போது இப்போ ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் அந்த பொண்ணுக்கு தான் இடம். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட, சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்து ஒன்றா வாழ்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த மணவாட்டியோட இடத்துல அந்த ஃப்ரெண்டு வந்து உட்கார முடியாது. அந்த மணவாட்டியோட இடம் அந்த மணவாளனுக்கு பக்கத்தில் மணவாட்டிக்கு மட்டும்தான் இடம். எந்த தோழர்களும் அதில் வந்து உட்கார முடியாது. அதே போல் தான் எவ்வளோ பெரிய ஆபிரகாமும், ஈசாக்கு, யாக்கோபு யாராக இருந்தாலும் ஏசப்பாவுடைய பக்கத்தில் அவங்களுக்கு இடம் கிடையாது. அவங்க தோழர்கள். ஆனால் ஏசப்பாவுடைய பக்கத்தில் இடம் வந்து யாருக்கு, மணவாளனுடைய பக்கத்தில் மணவாட்டி ஆகிய இந்த சபைக்கு தான் இடம். அப்போது நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள். கர்த்தர் அவருடைய பக்கத்தில் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நமக்கு வந்து இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அங்கே நிறைய அறுசுவை உணவுகள் எல்லாமே நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குது. நம்ம தான் வந்து அங்கே போகிற சீஃப் கெஸ்ட். நம்ம போனால் தான் அங்கே உள்ள அந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து நம்ம வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதீசின் மத்தியில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அப்படி இப்படி நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. இப்போது இந்த கூட்டம் ஜெயம் எடுத்து மேலே போகும்போது அத்தனை ஆசீர்வாதங்களையுமே கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு கொடுக்க போகிறாரு. அவ்வளோ ஸ்பெஷலாக இந்த கூட்டத்தை வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருமே யோசித்து பார்ப்போம், நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம உலகத்துக்கு பின்னாடி ஓடுறோமா, இன்றைக்கி உலக ஆசீர்வாதங்களை தேடி ஓடுறோமா? கர்த்தர் நமக்கு மகிமையில் இவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சுருக்கும் போது அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இன்றைக்கும் இடம் வாங்கணும், வீடு வைக்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உலக காரியங்களையே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமா? இல்லை நமக்காக கர்த்தர் வச்சுருக்கிற அவ்வளோ ஸ்பெஷல் அதை நம்ம யோசித்து பார்க்குறோமா? நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திச்சு பார்க்கணும். ஏசப்பாவுடைய வருகையில் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும். யாருமே இந்த கூட்டத்தில் இல்லாதபடி மிஸ் ஆயிடவே கூடாது. நமக்காண்டி கர்த்தர் வச்சுருக்கிற ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியும் நம்ம கண்டிப்பாக நம்ம சுதந்திரிச்சே வாங்கணும். இந்த ரிலே ரேஸ் அது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கையில் ஒரு கோல் மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வச்சுட்டு ஓடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஓடி கொஞ்சம் தூரம் ஓடி இன்னொருத்தர் கையில் கொண்டு போய் கொடுப்பாரு. அப்புறமா அந்த செகண்ட் ஆள் அவர் ஓடி தேர்டு நபர்கிட்ட கொண்டு கொடுப்பாரு. அப்புறம் அவர் அந்த 3வது ஆள் ஓடி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு 4வது ஒருத்தர் கையில் கொண்டு கொடுப்பாரு. ஆனால் இந்த 4வது ஒருத்தர் என்ன பண்ணுவோன்னா, இவர் தான் ஜெயிக்கிறவர். இந்த 3 பேர் வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடினாங்களோ ஸ்லோவாக ஓடினாங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை.
ஆனால் இந்த 4வது நபருடைய காலில் தான் அந்த ஜெயமே இவருடைய ஓட்டத்தில் தான் இருக்குது. இவர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடி கொண்டு போய் அதை அந்த குறிப்பிட்ட எல்லையில் கொண்டு போய் அதை ஒப்படைக்கிறாரோ அதில் தான் ஜெயம் இருக்குது. இப்போது அதே போல் தான் நம்மளும் பவுல்லேருந்து ஆரம்பித்து பவுல் ஓடி, ஸ்தேவான் ஓடி, பழைய இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஓடி, அப்போஸ்தலர்கள் ஓடி, இப்போ நம்ம காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஓடி, இப்போ கடைசியில் நம்ம கரத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தான் ஜெயம் எடுக்கிறவங்க. கடைசியில் நம்ம கரத்தில் தான் வந்திருக்கு. நம்ம ஓடுற ஓட்டம் தான் இருக்குது ஜெயம். நம்ம ஓடி எப்படியாவது ஜெயம் எடுக்கணும். அதனால் நம்ம ஒவ்வொருவருமே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஓடணும். நம்ம கையில் சுவிசேஷமும் ஏசப்பாவுடைய நாமமும் ஏசப்பாவுடைய ரத்தமும் இப்போ நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடணும். ஆண்டவரோட அப்படி நம்ம ஓடும்போது நம்ம கண்டிப்பாக ஜெயம் எடுக்க முடியும். ஆண்டவருடைய வருகையில் நம்ம காணப்பட முடியும். கர்த்தர் நமக்காக வச்சுருக்கிற ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.